தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். முகிலை தழுவும் தென்றல் மழையை தருகிறது. மண்ணை தழுவும் மழை விளைச்சலை தருகிறது. அவனியை அன்பால் தழுவும் மனமே ஒற்றுமையின் அன்பின் சின்னமாய் விளங்குகின்றது. ஆம், அன்பு நிறை இறை சகோதரமே, மகிழ்வான இப்பெருநாளிலே நம் மாபெரன் புகழ் பாடக்கூடியிருக்கும் தூய தொன்போஸ்கோவின் அன்பு குழந்தைகளை, நாம் நம் தந்தை நமக்கு விட்டு சென்ற குடும்ப உணர்வை கொண்டாட இங்கு கூடியிருக்கின்றோம். சலேசிய குருக்கள், அருள் சகோதரர்கள், சலேசிய அருள் சகோதரிகள், சகாய அன்னையின் புதல்வியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உடனுழைப்பாளர்கள், முன்னாள் மாணவர்கள் என இன்னும் பல சபைகள் சேர்ந்து இறைவன் நமக்கு அருமையான சலேசிய குடும்பத்தை கொடுத்துள்ளார். இந்த சலேசிய குடும்பமானது இறைவனது இனிய கொடை. இந்த இனிய கொடையை கொண்டாடவே இந்த இனிய தருணம். கொடையாய் கொடுத்ததை கருத்தாய் பேணி காக்க வேண்டும் என்பதே நம் அண்ணல் தொன்போஸ்கோவின் விருப்பம். எனினும் அத்தகைய ஒற்றுமை என்னும் கொடையை உள்ளத்தளவில் ஏற்காமல் வெறும் உதட்டளவில் பேசும் உள்ளங்கள் நம் மத்தியில் பல. விளிம்புகள் மையங்களாய் எனும் அருமையான விருதுவாக்குடன் வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களினால் சூழ்நிலைகளினால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் பல இளையோருக்காக பணிபுரியும் நாம் இத்தகைய சலேசிய பணி எந்நாளும் இம்மண்ணில் தொடர வரம் வேண்டுவோம். தூய பவுல் மனமாற்றம் பெற்ற விழாவை கொண்டாடும் இந்நன்னாளிலே நாமும் மனமாற்றம் பெற்ற புதிய மனிதர்களாய் வாழ வரம் வேண்டுவோம். சிறப்பாக நமது இந்த மகிழ்வான குடும்பத்தை தூய தொன்போஸ்கோவின் வழியில் வழிநடத்த நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் புதிய மாநில தந்தை அருள் திரு அகிலன் சத்பிரசாதம் அவர்களுக்காக வேண்டுவோம். மரியன்னையின் துணையாலும் தூய தொன்போஸ்கோவின் அருளாலும் இவர் நம் மறை மாநிலத்தை நல்முறையில் தனது குறிக்கோளின்படி ஒற்றுமையின் சாட்சிகளாய் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைப்பலியில் ஒன்றிணைவோம், இறை ஆசீர் நிதம் பெறுவோம். இரண்டாவது முன்னுரை அல்ல, இருந்தாலும் இந்த நேரத்திலே சலேசிய குடும்ப விழாவாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வரவேற்கின்றேன், வாழ்த்துகிறேன். அவர்களை நினைத்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் நம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரும் இறைவனது சீடர்களாக சீடத்திகளாக நம்முடைய வாழ்விலே சாட்சியம் பகர்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பாக வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த வகையிலே இன்று நாம் ஒருமித்த கருத்து கொண்டவர்களாக என்று அல்ல, ஒற்றுமையின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் ஒரு கருத்தாக என்னுடைய விருதுவாக்காக குறிப்பாக, அதுவும் இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்த பிற்பாடு நம்முடைய சபையினுடைய தேவைக்கும் பதில் கொடுக்கும் வண்ணமாக நம்முடைய இந்த மாநிலத்திலே இன்னும் அதிக அளவிலே கம்யூனியன் ஒற்றுமை, எல்லோரும் ஒன்றாக இருப்பது என்பதெல்லாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற அர்த்தத்திலே இந்த விழாவை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். We see this is not only provincial community day but communion of all the Salesian family members.
We have Salesians, fathers, Salesian brothers, clerics, and those in formation, formies. We have Salesian sisters, FMAs, SMAs, SMIs. All of us know where they are present in various communities in our province. Then we have BDBs, 2 of them. And when we remember all these groups of Salesian family, we also remember the animators. BDB is being animated by Father Arulmaran. Then Adma, animated by Father Gerard Brito. Salesian cooperators, it's joy to see many of the functions filled with many of the Salesian cooperators, and I am sure today there are many of them here. Salesian family in general, animated by Father Thomas Louis, Salesian family delegate. In a very special way, Salesian cooperators are animated by Father Mariadas, and I saw Mr. Xavier around, the coordinator. Salesian past peoples animated by Father Sebastian Jacob, and Mr. Irudaya Raj is the cooperator. We have FMA Salesian cooperators animated by Sister Rosie. This is not only simply Salesian family members, but also we remember the jubilarians of this year. We already celebrated the Diamond Jubilee of Father Puthangalam, Father John Malail, and Golden Jubilee of Father Camillus, and Silver Jubilee of the 3 veterans here, Father Amidanathan, Father Farrington, Father Rajadevan. Then Silver Jubilee of Profession, Father Arnold Magesh, Father Joe Daniel, and Father Alphonse Lazar. Then we have the new priests. எல்லாம் புது மாப்பிள்ளைங்க எல்லாம் இப்போ தான் ஹனிமூன் கொண்டாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க. ஃபாதர்ஸ் ராபர்ட் வில்லியம், ஃபாதர்ஸ் ஆண்டோ பெலவேந்திரன், ஜோசப் ராஜ், சிலுவை அடிமை, ஜான் பாஸ்கோ, செபாஸ்டின் விஜயன், ஆஷ்லி ஸ்டீஃபன், and Anthony Sami. And this is a moment of grace, I would say, when all of us are gathered here. And gathered here in Don Bosco Velakana after we see great miracles happening in this place. Those of us who were here years back as novices, I am sure we may be finding ourselves out of place. And so much to say, அந்த இருந்த இடமே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி இருக்கிறது, எவ்வளவு புதுமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த கொண்டாட்டம் இங்கே வைக்க வேண்டும் என்று நினைத்தோம். இல்லை என்றால் நம்முடைய மாநிலத்திற்கு இது ஒரு மூளை தான். அதனால் எல்லாரும் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதும் தெரியும். ஆனாலும் இறைவனது இந்த அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நேரடியாக நாம் ஒவ்வொருவரும் பார்த்து பெருமைப்படுவது மட்டுமல்ல, இறைவனுக்கு நன்றி கூறி நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிக ஆர்வத்தோடும் அன்போடும் பற்றோடும் நம்முடைய துறவற வாழ்விலும் சரி, நம்முடைய அப்போஸ்தலிக்க வாழ்விலும் சரி, இன்னும் கூடுதலான வளர்ச்சியை காண வேண்டும் என்பதற்காக இந்த கொண்டாட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல நேரம் இங்கே நாங்கள் எல்லாம் நாவிசஸாக இருக்கும்போது ஒரு கார் இப்படி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த காலம், இல்லை யாரையாவது ஒரு ஆளை பார்ப்போமா அப்படின்னு இருந்த காலம், அதெல்லாம் போய் இன்றைக்கி நம்ம கேம்பஸை விட்டு வெளியில் போக முடியாத அளவிற்கு இங்கு வளர்ச்சி, இங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பது, வாழ்வியலிலே இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை மனநிறைவை பெற்றுக்கொள்வது, இப்படியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சலேசியர்களே, சலேசிய குடும்பத்து அங்கத்தினர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய இந்த சலேசிய மாநிலத்திலே இத்தகைய இறைவனுடைய அருள் வளங்கள், ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருக வேண்டும். இன்னும் சலேசுகளுடைய அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு பெருக வேண்டும், வளர வேண்டும். இன்னும் நம்மோடு இணைகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளமும் இதையே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும், மன நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்களது வாழ்விலே ஒரு கொள்கையை, ஒரு பிடிப்பை, ஒரு ஆர்வத்தை இன்னும் அதிகமாக வளர்க்கும் விதத்திலே அவர்கள் உருவாக்கத்திலே அவர்களும் வளர வேண்டும், மற்றவர்களையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற விதத்திலே இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு கொண்டாட்டத்திலே இறைவனுக்கு மிகவும் முக்கியமாக நம்முடைய முன்னாள் மாநில தந்தை
அந்தோனி ஜோசப் அவருடைய வாழ்விற்காக, அவருடைய அர்ப்பணிப்பிற்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவர் நம்மோடு இருந்த அந்த தருணங்களிலும் நினைத்து பார்க்கும் வகையிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். தூய மறையின் நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, கொடைகள் அனைத்துக்கும் தந்தையே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் உம்மிடமிருந்தே வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம். உம்முடைய அளவற்ற பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் உய்த்துணரவும், எங்களின் நேர்மையான இதயத்தோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 24 முதல் 29 வரை. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதாக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கின்றீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி.
வாசகம். ஆண்டவரே ஆசி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 17 இறை திரு வசனங்கள் 9 - 21 முடிய. அவர்களுக்காக நான் வேண்டுகின்றேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீ என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையது எல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கின்றேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களும் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கின்றேன். உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயனிடமிருந்து அவர்களை காத்திருள வேண்டும் என்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையை உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பீர் என்று உலகம் நம்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாசமிகுந்த சலேசியர்களே, விழா நாயகர்களே, புதிய குருக்களே, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருச்சி சலேசிய மறைமாநிலத்தின் தந்தை அகிலன் அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீரும் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையும் புனித டொன்போஸ்கோவினுடைய அரவணைப்பும் நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன கேள்வியோடு மறையுரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மார்ச் மாதம் 25ஆம் நாள் ஒரு மிகவும் மங்களகரமான நாள். கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம், இதோ தூய ஆவியினால் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று அறிவித்த நாளை கொண்டாடும் நாள். இந்த மங்களகரமான நாளுக்கும் நம்முடைய திருச்சி சலேசிய மறை மாநிலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அது என்ன என்று தெரியுமா? ஆயிரத்தி 1999ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாளில் நமது சலேசிய மறை மாநிலம் உருவான நாள், நிர்வகிக்கப்பட்ட நாள். நம்ம ப்ரொவின்சியல் டைரக்டரி 5ஆம் பக்கத்தில் அதை காணலாம். அதனால டவுட் இருந்தா நீங்க அதுல போய் பார்க்கலாம். இறைமகன் இயேசுவின் தாய் கன்னி மரியாள் என்று அறிவிக்கப்பட்ட தினத்தை கொண்டாடும் அதே நாளிலே நம்முடைய திருச்சி சலேசிய மறை மாநிலமும் ஆரோக்கிய அன்னையின் பாதுகாப்பிலே செயல்பட உருவாக்கப்படுகிறது.
ஆரோக்கிய அன்னையின் பெயராலும் நாமத்தினாலும் பிறந்த நமது திருச்சி சலேசிய மாநில குழந்தை அதே அன்னையின் அரவணைப்பிலும் பாதுகாப்பினாலும் வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி தன்னுடைய 21ஆம் ஆண்டினை நிறைவு செய்கின்றது. ஆக நம்முடைய மறை மாநிலத்தின் வயது 21 வயது என்பது இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு முக்கியமான வயது. நமது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆண் தனது 21ஆம் வயதினிலே திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த குடும்பத்தின் தலைவனாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் வாழ அவன் அனுமதி அளிக்கப்படுகின்றான். நமது சலேசிய மாநிலத்திற்கும் வயது 21 திருமண வயது. எவ்வாறு ஒரு ஆண் மகன் தனது 21ஆம் வயதிலே தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ள உடல் உள்ள ரீதியாக ஆன்ம ரீதியாக வளர்ந்திருக்கின்றானோ அதே போல கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய மறை மாநிலமும் தொடக்கம் முதல் இன்று வரை பல நிலைகளில் வேரூன்றி நிலைத்து நிற்கின்றது. நீங்களும் நானும் அதோடு இணைந்து இருக்கின்றோம். எனக்கு வயது 20. சலேசிய சபையில் நான் ஒரு சலேசியனாக பிறந்தது 2000. எனவேதான் எங்களது பேட்ஜை மில்லேனியம் பேட்ஜ் என்று கூறுவோம். அதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஆகவே எனக்கு வயது 20. என்னை விட நமது மாநிலம் ஒரு வயது மூத்தது. ஆனால் அதில் தான் இந்த தொடக்க காலம் முதல் நீங்களும் நானும் இதில் பயணிக்கின்றோம். இந்த 20 ஆண்டு கால பயணம் நமக்கு சொல்வது என்னவென்றால் டொன் போஸ்கோவின் கனவு நமது பணித்தளங்களில் நனவாகி இருக்கின்றது. பல புதிய பணித்தளங்களை உருவாக்கி இருக்கின்றோம். பல ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்களினுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் போட்டு இருக்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகள் பிரிவினைகள் நம்மிடையே இருந்தாலும் கூட இறைவனின் அருளும் இடைவிடா சகாய அன்னையின் ஆசீரும் புனித டொன் போஸ்கோவின் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் இன்றும் நம்முடைய மறை மாநிலத்தை கைவிடவில்லை. ஆகவே தான் இந்த நாளிலே நாம் அனைவரும் இங்கே ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் இந்த நாளிலே இறைவன் இதுவரை ஆரோக்கிய அன்னையின் வழியாகவும் டொன் போஸ்கோவின் வழியாகவும் நம்முடைய சலேசிய மறை மாநிலத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த நாளில் நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் இது ஒரு நன்றியின் நாள். இரண்டாவதாக இறைவன் பல வல்ல செயல்களை நம்முடைய மறை மாநிலத்தில் ஆற்ற காத்து கொண்டிருக்கின்றார். அபரிதமான ஆசிரை நம் மீதும் நம்முடைய பணித்தளங்கள் மீதும் பொழிய காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆசிரை முழுமையாக பெற அவருடைய திருவுளத்தை நம்முடைய பணித்தளங்களில் நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்முடைய மாநில தந்தை அகிலன் அவர்கள் நமது முதல் சுற்றுமடலிலே, அதாவது இந்த மாத சுற்றுமடலிலே முதல் பக்கத்தில் கூறுகின்றார், I feel that God can work miracles in our lives if we are well disposed and surrendered to His will. இதோ உமது அடிமை உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற முன்வந்த அன்னை மரியாளின் இதே நாளை கொண்டாடும் இந்த நாளில் உருவாக்கப்பட்டுள்ளது நமது சலேசிய மறை மாநிலமும். அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றது. இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்ட நமக்கு இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் மிகவும் தெளிவாக வாசித்தார். அதனால நற்செய்தியிலேயே பிரசங்கத்தை முடிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு தேவையான வசனங்கள் அனைத்தையுமே அதிலே நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றது ஒன்றை மட்டும்தான், அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. நமது சலேசிய மாநில தந்தையின் விருது வாக்கும் இதேதான். அவருடைய விருது வாக்கிற்கு இன்றைய இறை வார்த்தை அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் அமைகின்றன. அவருடைய விருது வாக்கு டு பி கமிட்டட் விட்னஸ் ஆஃப் கம்யூனியன், ஒற்றுமையின் உறுதியுள்ள சாட்சியாக இருக்க. நான் ஏற்காட்டில் தத்துவியல் படித்த போது கேட்ட ஒரு வசனம், he who has a why to live can live with anyhow. ஃப்ரெட்ரிக் நீட்சேயினுடைய வார்த்தைகள்.
இந்த வார்த்தைகளையும் நமது சலேசிய மாநில தந்தையின் விருது வாக்கையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஏன் வாழ வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் எதற்காக அவர் நம்முடைய சலேசிய மாநிலத்தின் தலைவராக இருக்க போகின்றார் என்பதையும் இந்த விருது வாக்கில் காண முடிகின்றது. There's a why to live in the motto chosen by our provincial, and that why is to be a witness of communion. ஒற்றுமையின் சாட்சியாக இருத்தல். And what is still more beautiful about his motto is that is also how to live this why. How to live this why of being a witness of communion, and that how is expressed in his word committed. ஃப்ரெட்ரிக் நீட்சேயின் வசனத்தில் கூட ஏன் வாழ்கின்றோம் என்று தெரிந்து கொண்டோம் என்ற இந்த காரணத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்றுதான் இருக்கிறது. ஆனால் இவருடைய விருது வாக்கிலோ எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லவில்லை, மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உறுதியுள்ள சாட்சியாக வாழ வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது. It's not being a witness of communion in any way and anyhow, but being committed to it at any time and any day, 24 hours non-stop. ஆகவே அன்புக்குரிய சலேசியர்களே, நம் மறைமாநில தந்தையின் விருது வாக்கு நம்முடைய சலேசிய வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்பதையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. His motto does contain a why and how to live our Salesian life in our province. அவருடைய விருது வாக்கு அவருக்கு மட்டுமல்ல, நம் சலேசிய மாநிலத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ஏனென்றால் தலைவன் எவளையோ மக்களும் அவளையே என்று கேட்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களுடைய விருது வாக்கை இன்று நாம் வாழ்ந்திட அழைக்கப்படுகின்றோம். இந்த விருது வாக்கிற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இறை வார்த்தை அடித்தளமாக அமைகின்றது. முதல் வாசகத்தில் இறை வார்த்தை ஆணித்தரமாக அடிக்கின்றது. உங்களிடையே கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து ஒன்றாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். நாம் அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்கூட்டம், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வது என்பது கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பது அவருடைய மனநிலையை கொண்டிருப்பதாகும். எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 2:5 படிக்கின்றோம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிடையே இருக்கட்டும். கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருப்பது அவரை போல ஒற்றுமைக்கும் அன்பிற்கும் சாட்சியாக வாழ்தல். நம்முடைய மறைமாநில தந்தை தன்னுடைய முதல் சுற்று மடலிலே இவ்வாறு கூறுகின்றார், I would also exhort each one of us to act as agents of communion so that it becomes a reality among us. ஆக அவர்களுடைய விருது வாக்கு இந்த மறை மாநிலத்தினுடைய விருது வாக்கு, to be agents of communion, to be witness of communion in the province. இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஒற்றுமையின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுவின் மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகமும் இதே கருத்தை தான் முதல் வைக்கிறது. என்னை சிந்திக்க வைத்த வசனமும் கூட இது. நம்முடைய நாட்டில் தற்போது நடக்கின்ற நிகழ்வுகள் இதை உறுதி செய்கின்றன. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே முழக்கம் நம்மை சுற்றி ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. நாமும் இவ்வுலகத்தில் வாழ்வதால் பல்வேறுபட்ட பிரிவினைகளை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவைகளை வளர்க்கவும் எழுகின்றோம். ஆனால் இன்றைய இறை வார்த்தை நமக்கு உரைக்க சொல்வது ஒன்றை மட்டும்தான், நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய மனநிலையை கொண்டிருந்தால் நீங்கள் ஒற்றுமையின் சாட்சிகளாக வாழ்வீர்கள்.
அதுவும் எப்படிப்பட்ட சாட்சிகளாக, உறுதியுள்ள சாட்சிகளாக வாழ்வீர்கள். Dear Salesians, to be a witness of communion, this is a vision of Father Agilan, our provincial. This is his dream for the province, but this dream will not be realized without our collaboration, and this is what exactly he says in the very first page of the circular. To be a committed witness of communion is the motto I have taken, and that will be realized with your collaboration. Just as Don Bosco had that dream, great dream at the age of 9, Father Agilan, our provincial, has a dream for him and for all of us, that we become committed witness of communion in our province. And just as the dream of Don Bosco continues to be realized with the collaboration of all the Salesians all over the world, we, the Salesians of Trichy province, let us commit ourselves together with our provincial to realize his dream of being committed witness of the communion with the grace of God, with the maternal protection of Mary, help of Christians, and with the guidance of Don Bosco, our father and founder. Amen. அனைவரும் எழுந்து நிற்போம். திரு அவையின் பிறப்பிடமே எம் இறைவா, கால மாற்றத்தினாலும் சமுதாய கலாச்சார மாற்றத்தினாலும் பல்வேறு சவால்களை சந்திக்கும் எம் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். திரு அவையின் மாற்றங்கள் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வித்திடும் விதைகளாக மாறவும், திரு அவையின் தலைவர்கள் இறைப்பணி எம் மண்ணில் வளர தன்னலம் துறந்து அன்பு பணியை அவனியில் ஆற்றிட தேவையான அருள்வரம் தந்தருளும். மேலும் சிறப்பாக வாழும் தொன்போஸ்கோவாய் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் சலேசிய சபை தலைவர் திரு ஆங்கல் பெர்னாண்டஸ் ஆத்திமே அவர்களையும் உமது அருளால் நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டி வாழ்வில் ஒளியூட்டும் அன்பு இறைவா, எம் திருச்சபை சலேசிய மறை மாநிலத்தையும் அதில் உள்ள சலேசிய குடும்பத்தினரையும் அன்பு வழியில் தூய தொன்போஸ்கோவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இறை அரசை இம்மண்ணில் பரப்ப எமக்கு பக்கபலமாக இருக்க நீர் எமக்கு கொடுத்துள்ள எம் மாநில தந்தை அருள் திரு அகிலன் சர்பிரசாதம் அவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர் எம் மறை மாநிலத்தை வழியில் வழிநடத்திட தேவையான மனதிறனை தந்தருளும். மேலும் சிறப்பாக அவரோடு இணைந்து பணியாற்றும் சலேசியர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எம் பணித்தளங்களிலே நாங்கள் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ளவும் எம்மிடையே சகோதரத்துவத்தையும் வளர்த்திடவும் தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் வாழ்வில் இருள் நீக்கும் இறைவா, எம் சலேசிய பணி மூலம் தேவையில் உள்ள இளையோர் வாழ்வு மேம்பட வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தோடு வெவ்வேறு துறைகள் மூலம் இளையோர் பணி செய்யும் இத்தருணத்தில் ஒவ்வொரு துறையையும் வழிநடத்தும் அருத்தந்தையர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்காக மன்றாடுகிறோம். இத்தகைய துறைகளின் செயல்பாடுகள் இன்னலில் தவிக்கும் இளையோர் வாழ்வின் ஒளியை கொணரவும் விளிம்பு நிலை இளையோரின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் உறைவிடமே எம் இறைவா, எம் அண்ணல் தொன்போஸ்கோவின் கனவு மகிழ்ச்சியான சலேசிய குடும்பமே ஆகும். எம் தந்தையின் சிந்தையில் உதித்த இந்த மாபெரும் சலேசிய குடும்பம் என்னும் கொடையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் எம் சலேசிய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். சலேசிய குருக்கள், அருட்சகோதரர்கள், சலேசிய அருட்சகோதரிகள், சகாய அன்னையின் புதல்வியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உடனிழைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் சலேசியத்தை வெளிப்படுத்தும் நாங்கள் குடும்ப உணர்வை மனதில் கொண்டவர்களாய் ஒன்றுபட்டு எம் இளைய சமுதாயம் முன்னேற எம் தந்தையின் பணியை தொடர்ந்திட தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முடிவில்லா பேரொளியே எம் இறைவா, உம் பணியை இத்தரணியில் ஆற்றி உலகினிலே நற்செய்தியை பறைசாற்றி உம்மிலே மரித்த எம் சலேசிய குடும்ப உறுப்பினர்களுக்காக மன்றாடுகிறோம். உமது முடிவில்லா பேரின்ப ஒளி இவர்கள் மேல் ஒளிரவும் உம் வான் வீட்டில் நுழைய தகுதியுடையவர்களாய் இவர்களை மாற்றவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, இந்த சலேசிய சபையிலே அங்கத்தினராக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர். அழைத்தது மட்டுமல்ல, இந்த அழைத்தலிலே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ பல வழிமுறைகளையும் வாய்ப்புகளையும் நிதமும் தந்து கொண்டிருக்கிறீர். அத்துணை நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். திருச்சி மறை மாநிலத்திலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் பணி செய்து கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்திருக்கின்ற இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எதிர்கால திட்டங்களையும் உம்முடைய பாதம் வைத்து ஜெபிக்கின்றோம். எங்களது நம்பிக்கையின் அடிப்படையிலே நீர் இதையெல்லாம் நிறைவேற்றி தருவீர் என்று நாங்கள் ஏற்று அதன்படி வாழ நீரே எங்களை நிதமும் வழிநடத்த வேண்டுகிறோம். இன்னும் குறிப்பாக இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுத்த அழைப்பின்படி கிறிஸ்துவின் மனநிலையை எங்களில் கொண்டவர்களாக நீர் உருவாக்குவீராக. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சார்ந்திருந்தாலும் அப்படியே இந்த உலக மக்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக உம்முடைய மனநிலையை கொண்டு உம்மை பின்பற்றி வாழ எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து வந்திருக்கிறீர். அதையே நாங்கள் எமதாக்கி கொண்டு இந்த உருவாக்க பயணத்திலே எப்பொழுதுமே உம்மை பின்பற்றுபவர்களாக, உம்மை பிரதிபலிப்பவர்களாக, உம்முடைய நம்பிக்கையை எல்லா மக்கள் மத்தியிலும் வளர செய்பவர்களாக மாற எங்களை வாழ வைப்பீராக, வழி நடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். Why
அன்பார்ந்த சலேசர்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈரேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத் தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் உமது படைப்புகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை
அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளோ உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித ஜான் பாஸ்கோ, புனித மரிய மசரெல்லோ மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் ஆனால் வார்த்தை மாற்றம் சொல்லியலாம் முடியும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்த காணிக்கையை திருமகனின் நலம் தரும் அருள் அடையாளமாக மாற்றி எங்களின் அருள் வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றீர். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றன்புடன் ஊழியம் புரிந்து மேன்மேலும் கொடையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொரில்லாவை பிடிக்க போறீங்களா? சலேசிய குழுமம் எனக்கு திரண்டு இருக்கு. அங்க உங்களை டியூட்டிக்கு போட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் சலேசிய குழுமமே இணைந்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் உங்க 2 பேரோட மெயினான டியூட்டி. புரியுதா? அதை பத்தி கவலைப்படாதப்பா. சரியா? நம்மளோட மெயினான டியூட்டி அதான். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சலேசிய குழும விழா 2020 மிகவும் கோலாகலமாக சலேசிய தந்தையர்கள் மற்றும் சலேசிய குடும்பமே இன்னைக்கு இணைந்திருக்கு. முதல் நிகழ்வா பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப் உடம்புக்காக சொல்லுவாங்க. பில்டிங் வேற ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப பில்டப்பா இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். கரெக்ட். சரி, முதல் நிகழ்வா பாத்தீங்கன்னா நம்முடைய சலேசிய குழுமத்தை எல்லாமே வரவேற்கிறதுக்கு ஃபாதர் சாக்கோபார், மில்கி பார், ஐயோ நோ, ஃபாதர் ரிக்கோபார். ஓகே, சலேசிய குழுமத்தை வரவேற்க ஃபாதர் ரிக்கோபார் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இருகரம் கூப்பி வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு. இந்த செயல் பண்பாட்டோடு நில்லாமல் பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இருகரம் கூப்பி நம் விரல்களை சேர்த்து நம்மை வரவேற்க வருகிறார் தந்தை ரிக்கோபர் அவர்கள். சரி, அனைவருக்கும் இன்பான காலை வணக்கம். தெரியலையா? நார்மலாக அழகில் மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம், அவங்க என்ன ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, சரி. கோயம்புத்தூர் பல விஷயங்களுக்கு முன்மாதிரியான ஒரு இடம். கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு சொல்ல, டொன்போஸ்கோ சொல்ல, கோயம்புத்தூர் மாவட்டம் அல்லது கோயம்புத்தூர் சிட்டின்னு சொல்லும் பொழுது இந்த ஊர் தண்ணி தான் இந்தியாஸ் பெஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் வாட்டர், சிறுவாணி. அந்த தண்ணி இங்கே எதிர்பார்க்காதீங்க, ஹவுஸில் இல்லை. இங்கே உள்ள தண்ணி வந்து பில்லூர் டேப்லேருந்து வர ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஓகே, தென் வி ஆல் நோ தட் இட் வாஸ் கால்டு Manchester of India because of lot of cotton and spinning mills. But if now it is not a very primary one here, but it is still. And கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மோட்டார் மற்றும் கிரைண்டர் உதிரி பாகங்கள் செய்கிறதுல 50% இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து இந்த பேர் வந்தது காரணமே வந்து கோவன் அப்படின்னு ஒரு சீஃப்டன் இருந்திருக்காருங்க. அவர் ஆட்சி செய்த காலத்துலேருந்து அவர் பேரில் வந்திருக்கலாம். இல்லைனா கோணியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது, நம்ம டவுன் ஹாலில் இருக்குது. ஒரு அந்த அம்மனுடைய பேரோல வந்திருக்கலாம். கோயம்புத்தூர் கோவன், கோவன் புது கோணியம்மன்ற பேரில் வந்திருக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் சங்க லிட்ரேச்சரில்
சொல்லப்படுற ஒரு பெயர் கோயம்புத்தூர். அப்பப்போ நாங்கள் மத கலவரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். நாங்கள் பண்ணுறோன்னு இல்லை, இந்த மண்ணுக்கே உரியது. இங்கே கம்யூனிஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், முஸ்லீம் அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லா ரிலிஜனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இடம். அதனால் நாங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். கோயம்புத்தூர் நவ் இட் இஸ் அ எஜுகேஷனல் அண்ட் மெடிக்கல் ஹப். 7 யூனிவர்சிட்டி இருக்குது, 3 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, 2 டென்டல் காலேஜ் இருக்குது, 78 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 100 சிபிஎஸ்சி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. மற்ற ஸ்கூல்ஸாக நிறைய இருக்குது, மெட்ரிகுலேஷன் மற்றதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். இதுதான் கோயம்புத்தூருக்கான ஒரு சில சிறப்புகள். இந்த மண், இந்த வெள்ளக்கிணர், இந்த இல்லம் வந்து 1964 ஃபாதர் மேட் ப்ரோன்ஷிலாக இருக்கும் பொழுது இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஃபாதர் கஸ்தலி அவரும் கூட 2 பிரதர்ஸ் அனுப்பி இந்த இடம் வந்து லே பிரதர்ஸ், சலேஷன் பிரதர்ஸ்க்காக ஒரு உருவாக்கம், அவர்களுக்கான ஒரு பணியை தொடங்குறதுக்காக 1964 தொடங்கப்பட்ட இல்லம். ஒரு சின்ன ஒரு ஷெட் இருந்திருக்குங்க. ஒரு நாள் நாங்கள் நோய்ஷெட்டாக இருக்கும்போது பார்த்த ஷெட்டான்னு தெரியல, அந்த ஷெட்டு தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு ஒரு 11 மாணவர்கள் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஆனால் ஒரு 2 வருஷத்தில் சரியாக அந்த ஒர்க் ஷாப் சரியாக போல இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெம்பரரி ஹவுஸ் வாஸ் சஸ்பெண்டட். ஒரு லேமேண்ட்டை கொடுத்து டேக் கேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப 1980 ஃபாதர் மரிய செல்வன் அவரோட தலைமையில் வந்து திரும்ப ஒரு போர்டிங் ஹவுஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 29 பாய்ஸ் வேர் இயர் ஸ்டேயிங் இயர் அண்ட் ஸ்டடிங். அண்ட் தென் அகெயின் இன் 1985 under the leadership of Father Puthangalam it became a novitiate. I think first batchலாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாதர் சூசை, ஃபாதர் ராயன்லாம் அந்த பேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃபஸ்ட் பேட்ச் 1985. நாங்கள் லாஸ்ட் பேட்ச், புத்தகத்தோட லாஸ்ட் பேட்ச். ஸோ நாங்களும் இங்கே தான் இருந்தோம். ஏற்கனவே ஃபாதர் அகிலன் சொன்ன மாதிரி இந்த பக்கம் யாராவது போவாங்களா வருவாங்களான்னு நாங்கள் எங்கள் பேட்ச் வந்து இங்கே ரோட்டில் உட்காந்து ரோசர்லாம் சொன்னோம், திட்டுலாம் வாங்கினோம். அந்த அளவுக்கு இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் 2008 வந்து தொன்போஸ் கான்வென்ட்டுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் சென்டர் பின்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கு வரல அந்த ஒரு சென்டர் போயிட்டுருக்கு. 18 மாணவர்கள் இருக்கிறாங்க அங்கே. அதற்கப்புறம் இந்த நோவிஷேட், அதுக்கப்புறம் ப்ரீ நோவிஷேட் ஆச்சு. ஏன்னா ஏலகிரிக்கு வந்து நோவிஷேட் போன பிறகு ப்ரீ நோவிஷேட்டாக மாறும் பொழுது ஒரு அதுக்கு பள்ளித்தம்பத்துலேருந்து ப்ரீ நோவிஷேட் வந்து அதுக்கப்புறம் 2014 கோல்டன் ஜூப்ளி இயரில் வந்து இங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஃபாதர் ஆல்பர்ட் ஜான்சன் தலைமையில் தீர்மானம் எடுத்து இங்கே ஆரம்பித்தோம். ஸோ ஃபாதர் பெஞ்சமின் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரெக்டர் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ இயர் ஐ திங்க் 2014 இருந்து. ஸோ அப்புறம் இந்த ஜூன் மாதம் ஃபாதர் அண்ணாவுடைய தலைமையில் இந்த புது பில்டிங்கை நிறைய புது பில்டிங் ஓப்பன் பண்ணது. சேம் மந்த் வி ஆல்சோ காட் த அஃபிலியேஷன் ஃபார் சிபிஎஸ்சி. ஸோ திஸ் த ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் ஹவுஸ். ஸோ போத் கோயம்புத்தூர் என்ற அந்த நகரமும் வெள்ளக்கிணறு என்ற இந்த ஒரு இல்லமும் வந்து பல்வேறு விதங்களில் நமக்கு ரொம்ப முக்கியமானது, நெருக்கமானது. இந்த ஒரு தருணத்தில் ப்ரொவின்ஷியல் மற்றும் ஆலோசனை குழு மற்றும் அனைவரும் அன்போடு நன்றியோடு நினைவு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்த இல்லம் மென்மேல் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு அவர்களுடைய ஆசீரும் அவங்களுடைய விருப்பமும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தருணத்தில் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். நம்ம ஃபாதர் ப்ரொவின்ஷியல் வந்து முதல் முறை பதவி எடுத்த பிறகு கொண்டாடுகின்ற முதல் ப்ரொவின்ஷியல் கம்யூனிட்டி டே. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் இஸ் ஹேப்பனிங் இன் வெள்ளக்கிணர். ஸோ வி ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம் ஃபாதர் அகிலன் ஃபார் திஸ் டே, wonderful day. And we welcome our dear jubilarians, both were celebrating the priestly ordination day 25 years, and as well as the profession, and also all the new priests we welcome. And all the Salesian family members and other Salesians, most welcome to Vellakinar and for this provincial community. Thank you. ஒரு வரலாற்றையே வரவேற்பு உரையா திருப்பி போட்ட ஃபாதர் ரிக்கோபார் ஃபாதர் கண்டிப்பா ஒரு கிளாப் கொடுக்கணும். நீங்களாம் கை தட்டுறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சலேசிய குழுமம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது சொன்னாங்க, கை தட்டினா கிட்னிக்கு நல்லதாப்பான். கிட்னி இருக்கவங்க எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஓ சூப்பர், சட்னியும் சேர்த்து கொடுக்கணும். ஓகே, ரிக்கோபார் ஃபாதருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாப் கொடுக்க போறோம். ஃபாதர் வந்து சாக்கோபார் மில்கி பால் சொன்னாங்க. இப்போ ஒரு சாக்கோபார் கிளாப் எங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். சாக்கோபார் கிளாப்னு பாத்தீங்கன்னா 2 டைம் கிளாப் பண்ணிட்டு அப்படி கொடுக்கணும். ஓகே, சாக்லேட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொடுக்குற மாதிரி ஃபாதர். ஓகே, சாக்கோபார் கிளாப்ஸ் கோன்னு சொல்லும்போது 2 டைம் கிளாப் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 டைம் கிளாப் ஒன்று முடிச்சிடலாம். ஓகே, சாக்கோபார் கிளாப்ஸ் கோ. ஓகே சூப்பர்.
ஃபர்ஸ்ட்ல ஃபாதர் பேசும்போதே தெரிஞ்சு ஒரு பெரிய ப்ரொவின்ஷியல் ஸ்பீச்சே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு சலேஷ குழுமத்தை எல்லாரும் நல்லா சந்தோஷமா எல்லாரும் குதூகலமா ஆட வைக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு செய்கை பாடல் ஒன்று அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கோம். ரொம்ப சிம்பிளான பாட்டு தான், பெரிய வரிகள் எல்லாம் வராது. பிப்பி பிப்பி டும் 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 டும், பிப்பி பிப்பி டும் 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 டும், ஐத்தலக்கடி 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 கும்மா, ஐத்தலக்கடி 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 கும்மா. இதுதான் சிம்பிளான பாட்டு. எல்லாரும் எந்திரிச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம், அப்புறம் நீங்க சேர்ந்து இது பண்ணலாம். பிப்பி பிப்பி டும் 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 டும். தம்பி என்னப்பா இது, அடிக்கிற அடிகள் தாள தப்படைகள் கிழிந்து கிளம்புங்கள். பிப்பி பிப்பி டும் 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 டும், ஹே பிப்பி பிப்பி டும் 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 டும், ஐத்தலக்கடி 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 கும்மா, ஐத்தலக்கடி 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 கும்மா. ஆக்ஷன். ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சேர்ந்து செய்யலாமா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். பிப்பி பிப்பி டும் 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 டும், ஹே பிப்பி பிப்பி டும் 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 டும், ஐத்தலக்கடி 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 கும்மா, ஐத்தலக்கடி 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 கும்மா. நிறைய பேர் கும்முன்னு இருக்கவங்க எல்லாம் ஆடவே மாட்டேங்கிறாங்க. இது உங்களை கலாய்க்கலங்க, சரியா? ஃபாதர் ஹேண்ட் வந்து காமிக்கிற முன்னாடி வந்து கும்முன்னு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ கடைசி ஒரு வாட்டி செஞ்சிடலாம், டைம் சீக்கிரமா வரல. ஓகே, ரெடி? எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷமா இருக்கணும். அதான் நம்ம எல்லாம் குழுமமா சேர்ந்து இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு புதுமையான ஒரு நாள் எல்லாரும் புன்னகையை சிரிச்சிட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு செய்கை பாடல அழகாடலாம். ஓகே, ரெடி? பிப்பி பிப்பி டும் 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 டும், ஹே பிப்பி பிப்பி டும் 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 டும், ஐத்தலக்கடி 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 கும்மா, ஐத்தலக்கடி 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 கும்மா. ஓகே, சூப்பர். என்னப்பா இது கையில பூவோட இருக்க? நெஞ்சில் வீசும், அதுதான் எனக்கு. ஐயோ, கிளம்பிட்டாங்கப்பா. இவன் என்ன அவனே சைட் அடிச்சிட்டு இருக்கானே. சைட்டுன்னாங்க. சைட்டுங்கறாங்களா? நீ என்னப்பா? இது கும்கா சைட். கும்கா சைட்டா? இவன் நம்ம கூட்டாளி போல. சரி, ஏதோ லான்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூவோட வந்திருக்கான், ஒரு சைட் இருக்குன்னு பாக்குறான். லஞ்சுக்கு முன்னாடி தான் பொதுவா லான்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கனால நம்ம இப்போ வந்து ஒரு வெப்சைட் லான்ச்சுக்காக ஒரு குழுமமே திரண்டு நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். தொன்போஸ்கோவின் அறிவுரைகளில் முக்கியமான ஒன்று கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. அதனை பின்பற்றும் வண்ணம் காவேரி மற்றும் அலைகள் மீடியாவின் புதுப்பிக்கப்பட்ட 2 இணையதளங்களை வெளியிட தந்தை மாறன் மற்றும் தந்தை யூஜின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Good morning, dear confreres and Salesian family members. We are here to launch a website. It needs a short introduction. It is not a project of Don Bosco Alahil Media nor of the province. It is an initiative of the SSW, Salesians in the Secular World. They have gained from Don Bosco and they are proud of Don Bosco. So they would like to take Don Bosco everywhere. They want everyone to know Don Bosco. So it is their initiative. They wanted to be here to launch it. Unfortunately, they are not here. So I am here for that. One of my companion, aspirant, he called me in the morning around 6:30 and told me, "Hey, I am making a marathon. Please pray for me." I said, "Very good." I know he has been making these kind of marathons. Working in Bangalore, IT professional, married with 2 kids, but he has been doing it regularly. So, how many kilometers? He said, the last one I ran was 50 kilometers. 50 kilometers marathon. And now, this time it is going to be 100 kilometers. Manikandam to Matadavani. You can imagine. Such a distance. So, pray for me. I said, how are you going to make it? I have the medal of Don Bosco and Mary Help of Christians. This is enough. I want to prove. Don Bosco has proved Mother Mary has been powerful. I want to
take this as an incident also to share, prove to others. So I also prayed for him during the Mass, and after the Mass, of course, I was busy with the rest of the work. Then just before going to bed, around 11:30, 12 o'clock, I remembered this fellow was running the marathon. Whether he has finished 100 kilometers, I know that it will take more than a day. So wanted to find out where he has reached. So I called him around 11:30. Where are you, man? What is happening? He told me, Eugene, I'm just resting now. I have already covered 95 kilometers. I have 5 more kilometers. But now I am almost bleeding. First time I'm making this lap. And from his nipples, blood was coming out. So I am putting some paste, the Scotch tape, and then trying to complete it. I want to complete it. Already, those who have been running long, to cover up the last lap would be the most toughest thing. It would be for us to give up and then end the whole run. But then will you manage 5 more kilometers already? Nearly from morning 7 o'clock to 11:30 now you have been making this run. Will you manage? Is it not too difficult? And the very words that he used, it is nothing compared to the difficulties that Don Bosco faced. I am holding him in my hand, and what gives me strength is to recollect back the way Don Bosco pushed his way through for during his lifetime to start the congregation and do the youth work. This will certainly make me to finish the lap. And afterwards, around 3 o'clock, his wife sent me a message that he has completed the marathon. Oftentimes, this is one incident of one person. I'm sure we have very many companions. Talking to this fellow and many others, it gives me extra energy. கோயில் கோணிக்கு பயமறியாதுன்ற மாதிரி நம்ம ரொம்ப கூட இருக்கிறதால அவருடைய பேரும் புகழும் அவ்வளவாக புரிவதில்லை. ஆனால் வெளியில் இருக்கிறவர்கள் தான் எந்த அளவுக்கு அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள், Don Bosco எந்த அளவுக்கு they are grateful. They want to take Don Bosco to everybody, to show Don Bosco and show the power of Mother Mary everywhere. And that is why this has been initiated by them. We are only technical supporters. It is they who are doing it. So I invite Father Praveen just to start it.
wish of the SSWs to spread. Yes. With Don Bosco, I can achieve anything. With the Hail Mary, I can solve any problem. For number of years, I have been listening to this from the lay friends of mine, and I'm sure you're also listening. Let us take it forward, spread the name of Don Bosco and power of Mary Help Christians. Thank you. Good morning. Some response, please. Okay. About 2 years back, I went to Rome to attend a seminar or a workshop which was organized by our congregation for all the procures development officers on digital marketing, how to brand our development officers, our procures, and how to make our websites really interactive so that we can attract donors. In light of all that, we are launching a new logo for Kaveri. Immediately you'll be asking, what was the old logo? Even if you don't know the old logo, don't worry, but get familiarized with this new logo. You want to open that? Yes. That C stands for Kaveri, and the blue river which flows to the southern Tamil Nadu, which is really resourceful and making the lands really fertile. So Kaveri is supposed to be a resourceful organization for Trichy province. That green color there, that's the eco initiatives that we have in the province. Trichy province has been on the vanguard, and it is appreciated at national level that we are really very, very forward, thanks to RICO Chakobar. It was called as RICO clubs. So it is eco clubs. That E, actually it stands for E. Both, that's a blue line which symbolizes a river, and the green initiatives. Both together, it's a kind of a ladder which empowers youth. The empowered hands that you can see there, hands of the youth. We helped, Kaveri helps the youth to reach the stars. It's not unreachable star, but it's a reachable star. And if you just see the three hands, not only the youth, there's a male hand which is really little thick, and there's a female hand which is little thin, and there's a child's hand. It symbolizes a family. So not only youth, we cater to the whole family, children, women, and everyone. Okay, now I just request for the Ragilan to launch, then we will just go through the website, the new website that we have for Kaveri. Just click left, enter. None of our websites have donate options. Donate options, okay. We tell the people what the wonderful things that we do, but if some people are inspired to give, they don't know where to go, how to give. Today, because today everything is, they do through bank transfer, we want to make that very, very easy process. So in every page you will have these campaigns, give education, upliftment of rural women, like that. So this is the, okay, this is the amount that we will be reaching. These are all just fake numbers that I have given. We have raised so much, so kindly contribute. So we can come up with different projects. Can go down. You want the mouse? Make donation, give scholarship, become a volunteer. Okay, go down. So call to action, a website which calls people, the viewers, for action. Causes which require attention, your attention. So we have different causes that you can be part with us. Shape a future, empowering youth. You can go down because we also have causes, another page. Upcoming events. We can also post events that are organized by Kaveri. Okay. Photos. What are the events, when it is going to take place. Can come down. Come down. Okay, become a volunteer. Come down.
again check active causes and help us. These are some experience, the testimonials of friends or donors who have testimonied about our own works. Go to about us, the team, our team. Okay. Can go to services. See, when you click services, there are different services that we offer. Just go to services. No, women, education, youth, childcare, clean and green. So you just click one, you click youth. We will have the different projects that we have under that particular theme. Youth focus. So these are the different projects that we have for the youth. You can go to next, go up, our causes. We are launching it so that we can get feedback from you, so you can just go through and give us suggestions to improve this site, but are not yet finalized. Some language has to be touched. So these are the different causes. We are not going to click, but if you click on one cause, then you can get a detailed